ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்வெட்டர்ஸோட மெஷர்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சிஸ்டர்ஸ் கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் பசங்களோட அளவுக்கு ஸ்வெட்டரோட சைஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சாரிங்க, எனக்கு ஸ்வெட்டர் எதுவுமே அளவு கிடைக்கல, டிஷர்ட்ஸும் கிடைக்கல. எங்கள் வீட்டில் கிட்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஹஸ்பண்டும் காட்டன் ஷர்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவார். டிஷர்ட்ஸோ ஸ்வெட்டர்ஸோ அது எதுவும் யூஸ் பண்ண மாட்டார். ஸோ எனக்கு அளவுக்கு எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கல. இப்போ ரீசெண்டாக வந்த கஸ்டமர்ஸ்கிட்டையும் பார்த்திங்கன்னா எனக்கு வாங்க முடியல. ஸோ நான் ரொம்ப டிஷர்ட் என்கிட்ட இல்லாதங்காட்டிக்கு தான் நான் அளவே இது வரைக்கும் சொல்லலை. ஸோ சாரி சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு இந்த ஒரு இது ஸ்வெட்டர் தான். நான் டிஷர்ட் தான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். ஆனால் அவங்கக்கிட்ட இந்த ஸ்வெட்டர் தான் இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் அளவு சொல்ல போகிறேன். இது நீங்கள் எல்லா ஏஜுக்கும் நீங்கள் கேல்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் சிம்பிளாக இது எப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் மெஷர்மெண்ட்டுக்கு இந்த டைப் தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் இன்ச் டேப் அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா நான் அவங்ககிட்ட டிஷர்ட் வாங்கிக்குவேன். டிஷர்ட்டு வித் ஃபுல் ஸ்லீவோட டிஷர்ட் நான் வாங்கிட்டு அந்த டிஷர்ட் வச்சு தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதே போல் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் முக்கியமாக சாரி சொல்லிக்க வேண்டிக்க ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க. அம்மா ரொம்ப சாரிங்கம்மா, நீங்கள் உங்கள் பையனுக்கு பண்ணி கொடுக்கணும்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு டிஷர்ட்ஸு கிடைக்கலம்மா. ஸோ ரொம்ப சாரிங்க. எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. இதை வச்சு நான் சொல்கிறேன். நீங்கள் பண்ணுங்கம்மா. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸ்வெட்டர் போடுற மாதிரி ஈஸியான க்ரோச்சட் எதுவுமே கிடையாது. இந்த டால்ஸ் போடுறது, பேக்ஸ் போடுறது கூட நிறைய வேலைக்கு இருக்கும். ஆனால் ஸ்வெட்டர்ஸ் போடுறது ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம ஏதோ ஒரு டிசைன் எடுத்துட்டோம்னா அந்த டிசைனை தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். அப்புறம் இன்னொரு மெயினான இது என்னென்னா, இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்வெட்டர் போடுறதுக்கு சின்ன ஹூக் யூஸ் பண்ணவே கூடாது. அதாவது முடிஞ்ச அளவுக்கு 5 mm மேலே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் நம்ம ஹேண்ட்மேட் ஸ்வெட்டர்ஸ் ரொம்ப ஹீட்டு கொடுக்கும். ஸோ நீங்கள் 3.5 mm ஹூக்கு 4 mm எல்லாம் போட்டிங்கன்னா அந்த உள்ளன் த்ரெட்டே நம்மளுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தையல் நெருக்கமாக போட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹீட்டு தரும். அதனால தான் நான் மேக்ஸிமம் டபுள் க்ரோச்சே வச்சு எதுவுமே ஸ்வெட்டர்ஸ் போட மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு கிளஸ்டர் ஸ்டிச்சு இல்லாட்டி அந்த ஃபேன் ஸ்டிச்சு, செல் ஸ்டிச், இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் அதுவும் எல்லாமே டபுள் க்ரோஷே தான். அந்த மாதிரி வச்சு தான் நான் ஸ்வெட்டர்ஸ் அதிகமாக போடுவேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வாங்க மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதில் உங்களுக்கு ரிட்டன் ஃபார்ம் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நான் சொல்கிறதே நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ 1 year பேபிக்கு நம்ம ஒரு ஸ்வெட்டர் போட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? அப்போ அந்த ஸ்வெட்டருக்கு நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் போட்டோமோ அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம என்ன ப்ரொசீஜர் போட்டோமோ அதுலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ், அவ்வளோதாங்க. அதாவது 1 year பேபிக்கு நம்ம எப்படி போட்டிருப்போம், ஒரு செயின்ஸ் ஆரம்பிச்சிருப்போம். சரிங்களா? வி ஸ்டிச் 4 வி ஸ்டிச் போட்டிருப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 வி ஸ்டிச் போட்டிருப்போம். அப்புறம் எல்லாமே கிளஸ்டர் தான் போட்டிருப்போம். கிளஸ்டர் எங்கெங்கே போட்டிருப்போம்? இந்த ஃப்ரண்ட்டுக்கு ஃபுல்லாக. இப்போ இது ஓப்பன் டைப்புன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஓப்பன் டைப்புனா இங்கிருந்து நல்லா பார்த்துக்கோங்க, இங்கிருந்து இது வரைக்கும் கிளஸ்டர் போடுவோம். அப்புறம் ஒரு வி ஸ்டிச் கொடுப்போம். அப்புறம் மறுபடியும் அந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு 3 ஸ்டிச் போடுவோம் கிளஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு வி ஸ்டிச் போடுவோம். அதுக்கப்புறம் பேக் பார்ட்டுக்கு கிளஸ்டர் போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு வி ஸ்டிச் போடுவோம். அதுக்கப்புறம் அதில் ஒரு 3 கிளஸ்டர் போட்டு ஒரு வி ஸ்டிச் போட்டு இங்கே ஃப்ரண்ட்டை கொண்டு வந்து முடிப்போம். அப்படி தான் நான் உங்களுக்கு மாடல் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதுக்கு ஒரு ரிட்டன் நோட்ஸ் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிளஸ்டர் போட்டிருப்போம், ஒரு வி ஸ்டிச் போட்டிருப்போம், வி ஸ்டிச்சுக்கு நடுவில் 3 கிளஸ்டர் போட்டிருப்போம். திருப்பியும் வி ஸ்டிச் போடுவோம். திருப்பியும் பேக் சைடுக்கு 5 போட்டிருப்போம்னு நினைக்கிறோம் 1 year பாய்க்கு. அப்புறம் மறுபடியும் ஒரு வி ஸ்டிச், அந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே 3 கிளஸ்டர், அதுக்கப்புறமா திருப்பி ஒரு வி ஸ்டிச், அப்புறம் திருப்பி கொண்டு வந்து முடிச்சிருப்போம். இது நம்ம 1 yearக்கு போடுறது. ஓகேங்களா? இதே இப்போ இந்த சைஸுக்கு பாருங்கள். இப்போ இவருக்கு கொஞ்சம் நல்ல உடம்பாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஸ்வெட்டர் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இங்கே அந்த முன்னாடி ஒரு 2 கிளஸ்டர் மட்டும் நம்ம ஒரே ஒரு கிளஸ்டர் போட்டு ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா பேபிக்கு. ஆனால் இப்போது இந்த பெரிய சைஸ் போடும்போது நீங்கள் எவ்வளோ போடணும்னா ஒரு 3 கிளஸ்டர். 3 ஸ்டார்டிங் கிளஸ்டர்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா?
1 அதாவது டபுள் குரோஷே வந்து 3 டைம் போட்டு ஒரு செயின், டபுள் குரோஷே 3 டைம் போட்டு ஒரு செயின், டபுள் குரோஷே 3 டைம் போட்டு ஒரு செயின் அப்படி போட்டோம் இல்லைங்களா. அப்போ இந்த நெக் பார்ட்டுக்கு வந்து அதே மாதிரி ஸ்டார்டிங்கே நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் போட்டுறணும். அதாவது ஸ்வெட்டர் சைஸை பொறுத்து நீங்கள் போடணும். இப்போ இவங்க ஷோல்டர் பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு. ஷோல்டர் இங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கு. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பெரிய சைஸாக வேணும். அப்போ பெரிய சைஸாக வேணும்னா நீங்கள் இந்த இடம் இங்கே வருது இல்லைங்களா, ஆரம்பிக்கும் போதே இங்கிருந்து இது வரைக்கும் கரெக்டான சைஸாக போடணும். ஸோ நீங்கள் இங்கே இருந்து இது வரைக்குமே கிளஸ்டர் போடணும். அப்போது அது நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கிருந்து இது வரைக்கும் இந்த நெக் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த நெக் பார்ட் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து இது வரைக்கும் நீங்கள் கிளஸ்டர் போடணும். ஏன்னா அடுத்தது அப்படியே கிளஸ்டர் விரிஞ்சிட்டு தான் வரப்போகுது. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் கிளஸ்டர் ஸ்டிச் போடணும். எவ்வளோ கிளஸ்டர் வருதோ அது போடுங்க. போட்டுட்டு ஷோல்டர் பார்ட்டுக்கு ஒரு வி ஸ்டிச் போட்டுருங்க. வி ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இந்த ஷோல்டர் பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு, இவ்வளோ பெருசு வந்திருக்கு. அப்போது நீங்கள் வந்து எவ்வளோ போடணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே வந்து சப்போஸ் நீங்கள் இங்கிருந்து போடும்போது ஒரு கிளஸ்டர் வந்து 1 2 3 4 கிளஸ்டர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் வி ஸ்டிச்சுக்குள்ளே இன்னும் அதிகமாக போடணும். வி ஸ்டிச்சுக்குள்ளே வந்துட்டு ஒரு 5 கிளஸ்டராவது போடணும். 5 கிளஸ்டர் போட்டிங்கன்னா தான் ஷோல்டர் வந்து உங்களுக்கு பெருசாக விரிஞ்சு வரும். புரிஞ்சுதுங்களா? அந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே 5 கிளஸ்டர் போடணும். அதே மாதிரி இந்த சைடு ஷோல்டருக்கும் இந்த சைடு ஷோல்டருக்கும் ஒரு வி ஸ்டிச், அதுக்குள்ளே கிளஸ்டர் வந்து ஒரு 5 கிளஸ்டராவது போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வி ஸ்டிச், அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ போட்டிருந்தீங்களோ கிளஸ்டர் ஸ்டிச்சு அதே மாதிரி இங்கேயும் கிளஸ்டர் ஸ்டிச் போடணும். கிளஸ்டர் ஸ்டிச்னால் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3 டபுள் குரோஷே போடுவோம், ஒரு செயின் போடுவோம், 3 ஸ்டார்டிங் அதுதான். அதை வந்து இந்த ஷோல்டர்கிட்ட இருந்து இந்த ஷோல்டர்கிட்ட வர மாதிரி நீங்கள் கிளஸ்டர் போட்டுக்கணும். இது சிம்பிள் தாங்க. ஒரு டிஷர்ட் வச்சு ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது இந்த நெக் பார்ட்லேருந்து ஷோல்டர் பார்ட் வரைக்கும் ஒரு கிளஸ்டரு, ஒரு வி ஸ்டிச். வி ஸ்டிச்சுக்கு மட்டும் நான் கவுண்ட் வந்து எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்க. ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு எப்படி ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு தெரியாது, இப்படி பின்னி இருப்பாங்க அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து நீங்கள் இப்படி கணக்கு வச்சுக்கோங்க. இப்போது இங்கே வந்து 4 கிளஸ்டர் போட்டுருக்கு, இங்கே வந்து ஒரு 4 கிளஸ்டர் போட்டிருந்தீங்கன்னா ஷோல்டர் பார்ட்டுக்கு வந்து ஒரு 5 கிளஸ்டர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 5 கிளஸ்டரும் வி ஸ்டிச்சுக்கு நடுவில் இருக்கணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 2 வி ஸ்டிச் இருந்தால் தான் நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா? இது சைடுக்கு. பேக்குக்கு பாருங்கள். இப்போ சப்போஸ் இங்கே வந்து நீங்கள் 4 கிளஸ்டர் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே 4 கிளஸ்டர் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ டோட்டல் எவ்வளோ? இங்கே 4 கிளஸ்டர், இங்கே 4 கிளஸ்டர், 8 கிளஸ்டர் ஆச்சுங்களா. இப்போது இங்கே 8 கிளஸ்டர் போட்டிருந்தீங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் 8 இருக்கணும். ஓகேங்களா? 8 + 1 9 கிளஸ்டர் தான் இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ முதுகு சைடு பெருசாயிரும், முன்னாடி சைடு கம்மியாயிரும். ஸோ அதாவது இங்கே வந்து 4 கிளஸ்டர், இந்த ஷோல்டர் இருந்து இந்த நெக் வரைக்கும் 4 கிளஸ்டர் போட்டிங்கன்னா பின்னாடி வந்து அந்த 4 + 4 8 + 1 கிளஸ்டர் 9. ஏன்னா இப்போ நம்ம முன்னாடி இங்கே வந்து பட்டனெல்லாம் வச்சு ஜாயின் பண்ணுவோம். ஓகேங்களா? பின்னாடி வந்து அப்படி ஜாயின் பண்ண மாட்டோம். அதனால அந்த 1 கிளஸ்டர் எக்ஸ்ட்ரா. புரிஞ்சுதுங்களா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த நெக் பார்ட்லேருந்து ஷோல்டர் பார்ட் வரைக்கும் முதல்ல நீங்கள் செயினாக போட்டுருங்க. செயின் போட்டு இந்த வரைக்கும் செயின் கொண்டு வந்துடுங்க. செயினை கொண்டு வந்துட்டு அந்த செயினில் ஸ்டார்டிங் சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி 3 டபுள் குரோஷே ஒரு செயின், 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 அந்த மாதிரி ஷோல்டர் வரைக்கும் இந்த ஷோல்டர் வரைக்கும் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு ஒரு வி ஸ்டிச் போடுங்க. வி ஸ்டிச் போட்டு இங்கே 4 கிளஸ்டர் போட்டிருப்போமா. இப்போ இந்த ஸ்வெட்டரோட அந்த உடம்போட அதிகம் பார்த்துக்கோங்க. உடம்பு வந்து கொஞ்சம் உடம்பு அதிகமாக இருக்கிறவங்க மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். ஸோ அது வந்து ஒரு 5 அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் இங்கே முன்னாடி இங்கே எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுலேருந்து 1 ஆட் பண்ணிக்கோங்க போதும். அதே மாதிரி பேக் சைடும் இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் இப்படியே டிஷர்ட் வச்சுட்டு அப்படியே அந்த ஸ்டிச் போட்டே வாங்க. ஓகேவா? போட்டு வந்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எவ்வளோ கிளஸ்டர் வருதுன்னு. இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், கிளஸ்டர் வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதுக்குள்ளே எவ்வளோ வருதோ அதை போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு வி ஸ்டிச். இந்த வி ஸ்டிச் மட்டும் ஷோல்டர் மட்டும் நம்மளுக்கு கணக்கு வராது. ஏன்னா அதை வந்து நம்ம இப்படி மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் இந்த வி ஸ்டிச் மட்டும் ஷோல்டர் கணக்கு வராமல் திருப்பியும் இதை மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒர்க் பண்ணிவிட்டு இந்த டிஷர்ட்டை கையிலே வச்சுக்கோங்க. ரவுண்ட்ஸ் அப்படியே போட்டுகிட்டே வாங்க.
கிளஸ்டர் ஸ்டிச்சை வச்சு ரவுண்ட்ஸ் போட்டே வாங்க. ரவுண்ட்ஸ் போட்டே வந்து இந்த ஷோல்டர் பார்ட் முடியும் இல்லைங்களா, இந்த அளவுக்கு முடியும் போது வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதை அந்த அளவுக்கு அகலம் நீங்கள் போட்டே வரணும். இந்த ஷோல்டர் பார்ட் இங்கேருந்து இங்கே முடிகிற வரைக்கும் போட்டே வரணும் இது வரைக்கும். அப்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த 2 V ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த 2 V ஸ்டிச்சையும் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த அளவு கிடைக்கும். ஓகேங்களா. இது இந்த டிஷர்ட்டுக்கும் ஸ்வெட்டருக்கும் ஏதோ கொஞ்சம் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது மட்டும் டிஃபர் ஆகும். நீங்கள் அது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு அது போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஹைட் வந்து இந்த ஸ்வெட்டரோட ஹைட் எவ்வளோ, அதாவது ஒரு டிஷர்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதே ஹைட்டுக்கு கீழே வந்து நீங்கள் பார்டர் வைப்போம் இல்லைங்களா, இப்போ இந்த அளவுக்கு பார்டர் வேணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்டர் வச்சு கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஷோல்டரும் அதே போல் தான், பார்டருக்கு கொஞ்சம் விட்டுட்டு பண்ணிக்கோங்க. நெக்குக்கு வந்து நீங்கள் கரெக்டாக இங்கிருந்து தான் ஷேப் ஆரம்பிச்சிருப்பீங்க, இந்த இடத்துல இருந்தால் ஷேப் ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு பார்டர் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஒர்க்கு முடிச்சுட்டு நீங்கள் பார்டர் வச்சுக்கோங்க. சரிங்களா. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கிருந்து ஃபுல்லாக செயின்ஸ் நெக்கை சுற்றி செயின் போடுறீங்க. செயினை போட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு இங்கேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் கிளஸ்டர் போடுறீங்க. அப்புறம் V ஸ்டிச் போடுறீங்க. இங்கே எவ்வளோ கிளஸ்டர் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி V ஸ்டிச்சுக்குள்ளே கைக்கு 2 கைக்கும் ஒரு ஸ்டிச் போடுறீங்க. அப்புறம் முன்னாடி எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி பேக்கில் வரணும். ஓகேங்களா. பேக்கில் வரணும். இதில் வந்து என்னென்னா, நீங்கள் இப்படி செயின்ஸ் போட்டு வரீங்க இல்லையா, அது வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ அதிகமாக விட்டுக்கோங்க. ஏன்னா டிஷர்ட் வச்சு ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் லூஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் விட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க மெஷர்மெண்ட்டு. இந்த நெக்கை வச்சு ஃபுல்லாக ஒரு நெக்கை வச்சு மட்டும் நீங்கள் வந்து பேஸ் வந்து ஒரு தடவை போட்டு பழகிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே போட்டுக்கலாம். பாருங்கள், திருப்பி சொல்கிற பாருங்கள். இங்கிருந்து இது வந்து ஒரு பார்ட்டு, இங்கிருந்து இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது இங்கிருந்து இது வரைக்கும் கிளஸ்டர் போடுங்க. அப்புறம் ஒரு V ஸ்டிச் கொடுங்க. அந்த 2 V ஸ்டிச் கொடுங்க. அந்த V ஸ்டிச்சுக்கு நடுவில் ஷோல்டருக்கு வந்து ஒரு 5 கிளஸ்டரோ 4 கிளஸ்டரோ இங்கே நீங்கள் போடுறீங்க இல்லையா, அதை விட ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சு போடுங்க. பின்ன பேக் வந்து அதே மாதிரி இங்கிருந்து இது வரைக்கும் கிளஸ்டர் ஸ்டிச் போடுங்க. அப்போது உங்களுக்கு இங்கிருந்து இது வரைக்கும் போடும்போது உங்களுக்கு கவுண்டிங் கரெக்டாக வரலைன்னா, இப்போது இங்கே வந்து நீங்கள் 4 போட்டு இங்கே 4 போட்டிருப்பீங்க. அப்போ 8 கிளஸ்டர்னால் +1 9, அவ்வளோதான். மறுபடியும் இங்கே 2 V ஸ்டிச் போடுங்க. இந்த ஷோல்டரோட ஹைட்டு டிஷர்ட் கையிலே வச்சுக்கோங்க. நீங்கள் ரவுண்ட் செக் போட்டே வாங்க. அப்போ இந்த ஷோல்டரோட இந்த அளவுக்கு அந்த ஷோல்டரோட ஹைட் வந்து ரீச் ஆனதையும் இந்த அளவுக்கு நீளம் வந்ததையும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 V ஸ்டிச் ஜாயின் பண்ணிங்கன்னா ஷோல்டர் கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நம்ம போட்டே போயிட்டுருக்கலாம். ஓகேங்களா. இந்த ஹைட் வரைக்கும் போடலாம். பார்டருக்கு மட்டும் இப்போ இந்த ஹைட் வந்து இது வரைக்கும் நீங்கள் போட்டே வந்துட்டுருக்கீங்க. இப்போ இங்கே வந்து ஸ்டாப். அப்போ இந்த ஹைட் வர வரைக்கும் போட்டுறாதீங்க. கரெக்டாக ஒரு இவ்வளோ இன்ச் வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த நேர் வந்துட்டு நீங்கள் பார்டர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி 2 ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டருக்கு வந்து நீங்கள் அளவே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா ஸ்வெட்டரோட ஹைட்டு தான் ஷோல்டர். நம்ம அதே மாதிரி போட்டு வந்துக்கலாம். ஓகேங்களா. இவ்வளோதாங்க மெஷர்மெண்ட்டு. நான் வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவேன். யாராவது வந்து டிஷர்ட் கொடுத்தாங்க, ஸ்வெட்டர் வேணும்னு பெரிய குழந்தைகளுக்கு ஸ்வெட்டர் வேணும்னு கேட்டாங்கன்னா நான் அவங்களோட டிஷர்ட் வந்து ஃபுல் ஸ்லீவோடது வாங்கிப்பேங்க. ஃபுல் ஸ்லீவோடது வாங்கிட்டு நான் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவேன். பாருங்கள், இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, அதே ப்ரொசீஜர் தான், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு டிஷர்ட் வாங்கினதையும் இந்த நெக்கை சுற்றியும் செயின் நான் இன்ச் டேப்போ எதுவுமே வச்சு அளக்க மாட்டேன். அந்த டிஷர்ட்டை மட்டும் கையில் வச்சுப்பேன். முடிக்கும்போது அந்த ஒர்க்கு முடிச்சுட்டு நான் டிஷர்ட் கொடுத்துருவேன். நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து அந்த செயின்ஸை வந்து நெக்கை சுற்றியும் செயின்ஸ் போட்டுருவேன். செயின்ஸ் போட்டு ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கிளஸ்டர் போட்டுருவேன். அப்புறம் V ஸ்டிச் போட்டு ஷோல்டர் வந்து ரொம்ப பெரிய ஷோல்டராக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி V ஸ்டிச் மட்டும் நம்ம மைண்டு கேல்குலேஷன் தான். இது பெரிய ஷோல்டராக வருதா, அப்போ ஒரு 4 போடலாம் 5 போடலாம், நம்ம மைண்டு கேல்குலேஷன் தான். பின்னாடியும் ஃப்ரண்ட் பார்ட் 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷர்ட்டோட அளவு வச்சு போட்டுக்கணும். ஓகேங்களா. இப்போ லென்த்து இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் முன்னாடி சொல்லி கொடுத்த அந்த 1 இயர் பேபியோட வீடியோவை கையில் வச்சுக்கோங்க. அந்த வீடியோவில் நீங்கள் ரிட்டன் ஃபார்ம் ஏதாவது கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு இன்னொரு குழந்தையோட டிஷர்ட் பெரிய டிஷர்ட் வாங்கி அதுக்கு நான் இப்போ எப்படி சொன்னோம் அதே மாதிரி ஒர்க் பண்ணுங்கள்.
அந்த நீங்கள் மற்ற ஒர்க்கில் ஈஸியாக இருக்கும். அந்த ஷோல்டர் பார்ட் மட்டும் அந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே எவ்வளோ போடுறதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். இவ்வளோ தாங்க மெஷர்மெண்ட்டு. நீங்கள் புதுசாக வந்து எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஒரு ஸ்வெட்டரை வந்து சும்மா உங்களுக்கு வந்துட்டு ஒரு குழந்தைய உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தையோட, இப்போ நான் 1 இயர் பேபி சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி 1 இயர் பேபிக்கு ஒரு டிஷர்ட் எடுத்து வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய குழந்தைங்களுக்கு போடுங்க. ஓகேங்களா? இது ட்ரை பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். Thanks for watching.